இந்த 5 சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர். இவர் கொறடாவை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம். முதலில் நான் அனுமதி கொடுக்க வேண்டும். நிறுவனர் தலைவராக நான் அனுமதி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, கொறடா பொறுப்பையும் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால் கொறடா வாங்கி அவரை நீக்க வேண்டும் என்று இந்த 5 பேருடைய தலைவராக இருக்கின்ற கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்பாளி அவர் சபாநாயகருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். சபாநாயகர் தான் நீக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் அதை அருளே சொல்லிவிட்டார். இங்கே வந்திருக்கிறார். நான் தான் வர சொன்னேன். அதனால அவரை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலே சொல்றப்பா சரிதாங்க. சரி, நான் அவரை வர சொல்லியிருக்கேன். உங்களை நேரடியாக பார்க்க இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்குறீங்க. ஆமாம், இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்குறீங்க. இணை பொதுச் செயலாளர் நிர்வாக மேலும் அவருக்கு இணை பொதுச் செயலாளராகவும் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர், நிர்வாகக்குழு உறுப்பினர் ஆகிய 3 பொறுப்புகளை பொறுப்போடு செய்து வருகிறார், செய்வார். கட்சியை வழிநடத்துவதற்கு 3 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாங்க. அதாவது தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் உண்டு, நிறுவனருக்கு அப்படியான அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாங்க. இந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு ஒற்றை மனிதன். அது முடிக்கவே இல்லை. நான் அது உள்ளது. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று அந்த கட்சியை, பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தேன். என்றும் நம் மக்களை, இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன். அதாவது இது போன்று மனவேதனையான, என் மனசு வேதனைப்படுகின்ற அளவு சில செய்திகள், சில செயல்கள் ரத்தம் செய்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து நான் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார். ஒருவேளை அது பாமகவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாமக இல்லை. திமுக கூட்டணிக்கு 2026 நம்ம போகல. அது பாமக நிர்வாகக்குழு, அதன் பிறகு செயற்குழு, மாநில செயற்குழு, அதன் பிறகு பொதுக்குழு, இது 3ம் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்று முடிவு செய்யும். அதனாலே அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இதற்குள்ளவே திமுகவோட பேசிருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிருக்காங்க, அங்கே அவங்களோட பேசிருக்காங்கன்றதெல்லாம்
வெறும் வதந்திகள் தான். நான் சொன்ன அந்த 3 அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, கடைசியில் பொதுக்குழு, 3 கூடி முடிவு செய்யும். டாக்டர் அன்புமணி டெல்லி பயணம், டாக்டர் அன்புமணி டெல்லி பயணம் கொடுத்துருக்கீங்க. யார் எங்கே வேணாலும் எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நகரத்துக்கும் போகலாம், நம்ம ஊரில் இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம். சரி, இதோட போதும். அது சம்பந்தமான கேள்விகள் வேண்டாம், வேற எந்த கேள்வி? மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற பேர்ல அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி வந்து ஜூன் 7 தமிழகம் முழு சுற்றுப்பயணம் போறாரு சார். இந்த சுற்றுப்பயணத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அழைப்பு கொடுத்துருக்காரு. அவரும் பங்கேற்கிறதா ஒரு தகவல் இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி அழைப்பு கொடுத்தா நீங்க பங்கேற்றுக்கலாம். அது நாம எப்படி நான் சொன்னேன், திருத்தம் அதான் சொல்றேன். இல்ல கூட்டம் இல்லைங்க, சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பீங்களா? என்ன சொன்னேன், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அப்புறம் இறுதியாக மாநில பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும். அப்போ நீங்கள் கட்டாயம் வருவீங்க, உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீ கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைப்பு விடுக்கிறேன். பாமகவில் வந்து கொலை செய்பவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் இழந்த பண விற்பவர்களும் தான் பதவி கொடுக்கப்படுதுன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. யார் சொல்லிக்கிறேன்? இதோட வேற ஏதாவது கேள்வி கிடக்கு? ஐயா, பாமக பிரச்சனை காரணம் பாஜக தான் சொல்லிட்டு செல்வ பெருந்தகர் குற்றம் சாட்டிருக்காரு. அதெல்லாம் விடுவோம்ப்பா, வேற ஏதாவது கேள்வி? ஐயா, பாமக கூட்டணி குறித்து ஐயா அறிவிக்கும் போது பெண்கள் முதியோர்கள் துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சேலம் எம்எல்ஏ அருள் சொல்லியிருந்தாரு. துள்ளி குதிக்கும் வகையில எந்த மாதிரியான கூட்டணி அமையா? ஐயா தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லும் பொழுது எல்லாம் சந்தோஷமா சொல்லி இருப்பாங்க. முதியோர் என்ன சொல்லியிருக்கா, என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு எதுவும் பிடிச்ச கட்சி அறிவிப்பாங்க, அப்ப நம்ம எல்லாரும் துள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச கட்சி எதுங்க ஐயா? இல்ல ஐயா அவருக்கு தெரியும். ஐயா சொல்றதுதான் எனக்கு பிடிச்ச கட்சி. சொல்றாருல்ல, ஐயா சொல்றதுதான் எனக்கு பிடிச்ச கட்சி. இந்த 3 அடுக்கு இதுதான் இந்த குழு தான் முடிவு பண்ணணும். அந்த நாள் வரும், சீக்கிரம் வரும். உங்களோட கேள்விக்கு பதில் கிடைக்கும். அன்புமணி அவர்கள் நீங்க தான் தலைவரா அறிவிச்சீங்க. செயல் தலைவரா இருந்து அவர் இப்ப டெல்லியில தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட சென்றாரு. நீங்க இப்ப தலைவரா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. நீங்க இதே போல தேர்தல் ஆணையத்துல முறையிட சொல்றீங்க, நீ ஏத்துக்கலையா? நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு செல்றதுக்கான வழிமுறை திரும்ப சொல்றது எனக்கு வேதனையாக்கு. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று இந்த கட்சியை வளர்த்தேன். இப்பொழுதும் நிறுவனமான தலைவராக இருந்து தேர்தல் நேரத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழக அரசின் 4 ஆண்டு கால பணி எப்படி பார்க்கப்படுகிறது? செயல்பாடுகள், தமிழக அரசின் 4 கால செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? மூத்த அரசு 1 ஆண்டு அப்ப கேளுங்க, இது வரைக்கும் ஒரு கருத்து நீங்க சொன்னாலும் நல்லா இருக்கும். தமிழக அரசுடைய செயல்பாடு குறித்து வியாழக்கிழமை தோறும் உங்களிடம் வேறு ஆணி வேறாக உங்களிடம் சொல்லி வருகிறேன்.